ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சூப்பரான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ கேரட், பட்டாணி, புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் க்யூப்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி எடுத்த பிரியாணியை ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.